வணக்கங்க. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டலர்ஜி ஃபர்ஸ்ட் செக்ஷன், ஃபஸ்ட்டு லெசனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு யூனிட் வைஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒன் வேர்ட்ஸ் இன்னர் சைடாக இருந்தாலும் சரி அவுட்டர் சைடு ஒன் வேர்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் ஹை ஸ்கோரை வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ், அதாவது பூமியில் நமக்கு ஒரு காம்பவுண்ட்ஸாக கிடைக்கக்கூடியதுலேருந்து நமக்கு தேவையான மெட்டலை எப்படி பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லலாம். மெட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் வளையக்கூடியதாக இருக்கும், பளபளப்பு தன்மையோடு இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், அவ்வளோதாங்க மெட்டலுக்கான ஒரு மீனிங். சோர்சஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்துங்க. எர்த்தோட சர்ஃபேஸ்லேயோ இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல மைனிங்ஸ், இப்போ வந்து நம்ம பூமியை தோண்டி கண்டுபிடிக்கிறோம்ல நவடேஸ் வந்து மைனிங்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பூமியோட சர்ஃபேஸ்லேயும் சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் காந்தத்தை வந்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளையாடும் போதெல்லாம் விளையாடிருப்போம். ஸோ அப்போ இரும்பு துகள்களெல்லாம் ஒட்டிக்கும் அதனோட தாதுக்களோடு சேர்ந்து. ஸோ அதை எப்படி நம்ம பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது சோர்சஸ் ஆஃப் மெட்டல்னால் ஒன்லி எர்த்துலேருந்து கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம பூமிக்கு அடியில் தோண்டியும் வந்து மெட்டலை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ மெட்டல் வந்து எப்படியெல்லாம் ஃபவுண்ட் பண்ண முடியும், மெட்டல் வந்து பூமியில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்கும். அதாவது ஒரு ஃபியூ மெட்டல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனோட நேட்டிவ் ஸ்டேட்லேயே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டும் சில்வர் இது போன்ற மெட்டல்ஸ் வந்து எதுலேயும் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால் அது என்ன பண்ணணும்னா இது வந்து கண்டிப்பாக சில்வர் வந்து வெளியே வச்சிங்கன்னா ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும். பட் கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுனோட ரியாக்ட் ஆகாது. ஸோ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இது வந்து ரேராக வந்து இண்டிவிஜுவலாக கிடைக்கும். ஸோ ரிமைனிங் ஆல் மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா காம்பவுண்ட்ஸாக தான் கிடைக்கும். அதாவது எதனோடனா அதனோட ஆக்சைட்ஸாவோ இல்லை சல்ஃபைட்ஸோட சிலிக்கேட்ஸோடு சேர்ந்து தான் வந்து கிடைக்கும். அதாவது ZnSu ஸோ அந்த மாதிரி சல்ஃபைட்ஸாவோ இல்லை ஆக்சைட்ஸாவோ சேர்ந்து தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ், ஸோ எங்கெங்கெந்தெல்லாம் வந்து பூமியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்னால் ரெண்டு விதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்று வந்து அதனோட நேட்டிவ் ஸ்டேட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாகவும் கிடைக்கும். ஸோ இதுதான் அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல். எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஈஸிலி ரியாக்டபிளாக இருந்தால் அது வந்து காம்பவுண்ட்ஸோடு சேர்த்து கிடைக்க போகுது. அலுமினியம், ஸோ அலுமினியம் பாக்சைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அலுமினியத்தோடு சேர்த்து கிடைக்கும். ஸோ கோல்டு இதெல்லாம் வந்து ஈஸிலி நான் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் அது என்ன கிடைக்கும்னா ஒரு பியூராகவே கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம பூமியில் தோடும்போது ஒரு காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், அது பாக்சைட்டாக, அது வந்து அதனோட ஆக்சைடாக, அதாவது அலுமினியம் டை ஆக்சைடாக கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதனோட சல்ஃபைடு ஃபார்ம்லேயோ இல்லை அதாவது இன்னொரு பொருளோடு சேர்ந்து தான் கிடைக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட்ஸ், சேர்மம், ஒரு கலவையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட்ஸாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினரல்ஸ் அப்படின்னா இது எல்லாமே வந்து பூமியில் கிடைக்கக்கூடியது. ஸோ மினரல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நிறைய தாது பொருட்களோடு சேர்ந்து கிடைக்கிறது. ப்ளஸ் வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆக்சைட்ஸாவோ சல்ஃபைட்ஸாவோ சேர்ந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு வந்து ஓர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, % ஆஃப் மெட்டல்ஸ் இருந்தால் அதுதான் நம்ம வந்து ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் பட் ஆல் ஓர்ஸ் ஆர் கால்டு மினரல்ஸ். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம் பாக்சைட்டை சொல்லலாம். ஸோ மெட்டலர்ஜி அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷனை மட்டும் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபர்தராக இதனோட எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸு, க்ரூட் மெட்டல்லேருந்து எப்படி, நான் க்ரூட் மெட்டல்லேருந்து எப்படி பிரித்து எடுக்க போகிறாங்க, அதாவது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான வழியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இனி ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.